Vanakkam everyone. Welcome to AI Podcast. Today we'll discuss the Hindu 20 May important current affairs for UPSC in a simple and analytical way. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க கண்டென்ட்டை இன்னும் improve பண்ண help பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Podcast. நேயர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இருக்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய அணு உலை வருது. ஒருவேளை என்ன சொல்றது, எதிர்பாராத விதமா அங்க ஏதாவது விபத்து நடந்தா அதுக்கு யார் பொறுப்பு? இழப்பீட்டுத் தொகை எவ்வளோ கிடைக்கும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, அந்த அணு உலையை அமைத்த வெளிநாட்டு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நாங்க இழப்பீடு தரமாட்டோம்னு சட்ட ரீதியா தப்பிச்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி தேச பாதுகாப்புங்கிற பேர்ல ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு பல வருஷம் ஒரு ஜெயில்ல அடைச்சா ஒரு தனி மனிதனோட அடிப்படை உரிமை என்ன ஆகுறது? இந்த ரெண்டு கேள்வியும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் இதுல ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்டிகிள் 21. ரைட், வாழும் உரிமை, அதாவது ரைட் டு லைஃப். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம விவாதிக்க போற செய்திகள் வெறும் பேப்பர்ல இருக்கிற சட்டங்களோ இல்ல எங்கேயோ நடக்கிற உலக அரசியலோ கிடையாது. உங்க அன்றாட வாழ்க்கையும் நம்ம நாட்டோட எதிர்காலத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். மிக சரியாக சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நாம அனலைஸ் பண்ண போறோம். முதல்ல இந்த UAPS சட்டத்துல பெயில் கொடுக்கறத பத்தி டெல்லி போலீஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ UAPA, அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான சட்டம். இதுல ரீசெண்டா ஜஸ்டிஸ் நாகரத்னா அப்புறம் ஜஸ்டிஸ் புயான் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? Bail is the rule and jail is an exception அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிணைங்கிறது உரிமை, சிறைங்கிறது விதிவிலக்கு. ஒரு விசாரணை ஆரம்பிக்கவே பல வருஷம் ஆகும்னா அவங்கள காலவரியின்றி ஜெயில வைக்கிறது ஆர்டிகிள் 21 அப்பட்டமா மீறுறதுன்னு கோர்ட் ஆணித்தரமா சொல்லுது. ஆனா டெல்லி போலீஸ் வேற மாதிரி சொல்றாங்களே. அவங்க தரப்புல பிரிவு 43D சப்டிவிஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா பெயில் தரக்கூடாதுன்னு ஒரு கடுமையான விதி இருக்கே. உண்மைதான். இத புரிஞ்சுக்க நம்ம KA நஜீப் வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, சொல்லுங்க. ஒருத்தர் மேல UAPA பாயுது. ஆனா பல வருஷம் ஆகியும் அவருக்கு ட்ரையல் ஆரம்பிக்கவே இல்லை. ஒருவேளை கடைசியில அவர் நிரபராதி என்று தீர்ப்பு வந்தா அந்த இழந்த வருஷங்களை யார் திருப்பி தருவா? இதத்தான் கோர்ட்டு சுட்டிக்காட்டுது. கரெக்ட். அதே சமயம் விசாரணை அதிகாரிகளோட கோணத்தையும் நாம யோசிக்கணும். ஆதாரங்களை திரட்ட நீண்ட காலம் தேவைப்படும் போது அவங்கள வெளியே விட்டா சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஆமா, தனிமனித சுதந்திரத்துக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு பெரிய கேள்வி இங்க இருக்கு. இதே ஆர்டிகிள் 21 இன்னொரு புது சட்டத்திலையும் பெரிய அதிர்வலியை கொண்டு வந்திருக்கு. நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, அணு உலை விவகாரம். அதுதான் அந்த சாந்தி ஆக்ட் 2025. ஆமா, இந்த சாந்தி ஆக்ட் அதாவது தனியார் மற்றும் வெளிநாடு நிறுவனங்கள் அணு உலை அமைக்கிறதுக்கான சட்டம். இது இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது சட்ட வட்டாரங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இத படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. மின்சார தேவைக்கு இது நல்லதுதான். ஆனா விபத்து நடந்தா இழப்பீட்டு வரம்ப வெறும் 4000 கோடிக்கும் கீழே இந்த சட்டம் குறைச்சிருக்கு. அட ஆமா, 4000 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு மாபெரும் விபத்துன்னா பல தலைமுறைக்கு பாதிப்பு இருக்குமே. அதை இந்த அமௌண்ட்ல எப்படி ஈடுகட்ட முடியும்? இங்கதான் நம்ம 1986ல நடந்த ஒலியம் கேஸ் லீக் வழக்க நினைச்சு பார்க்கணும். ஆமா, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் BN பகவதி அப்சல்யூட் லயபிலிட்டி, அதாவது முழுமையான பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தாரு. ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரியதோ அவங்க பண்ற தொழில் எவ்வளவு ஆபத்தானதோ அந்த அளவுக்கு அவங்களோட இழப்பீட்டு பொறுப்பும் வரம்பற்றதா இருக்கணும்னு அந்த தீர்ப்பு சொல்லுச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற சட்டம் அதுக்கு நேர்மாறா இருக்கு. அப்போ அரசாங்கம் ஏன் இப்படி ஒரு உச்ச வரம்ப செட் பண்ணணும்? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வர்றதுக்காக மக்களின் உயிரை பணயம் வைக்கிறாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பன்னாட்டு நிறுவனமும் இங்க முதலீடு செய்ய தயங்குவாங்க. அணுசக்திக்கு பெரிய முதலீடு தேவை. ஓ, அப்ப கிளீன் எனர்ஜி வேணும்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அவங்கள ஈர்க்க ஒரு பாதுகாப்பு வலை கட்டாயமா தேவைப்படுது. பொருளாதார முதலீடும் மின்சாரமும் நாட்டுக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனா போபால் விஷவாயு விபத்துல மக்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறத நம்ம மறக்க முடியாது. இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா.
சட்டங்கள் நிகழ்காலத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம கடந்த கால வரலாறையும் எப்படி தோண்டி எடுக்குதுன்னு பார்க்கும்போது இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. கரெக்டான பாயிண்ட். வரலாற்றை தோன்றது பத்தி பேசும்போது மத்திய பிரதேசத்துல இருக்கிற தார் மாவட்டத்துல ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. போஜாசாலா கமால் மௌலா வளாகம். ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நேயர்களுக்கு நான் மீண்டும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நாம ஃபேக்ட்ஸ் மற்றும் சட்ட பின்னணியை மட்டும்தான் அனலைஸ் பண்றோம். இந்த இடம் பல நூற்றாண்டா இந்துக்களுக்கு சரஸ்வதி தேவி போஜ் சாலாவாவும், முஸ்லிம்களுக்கு கமால் மௌலா மசூதியாவும் இருக்கு. 2003ல தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை இந்துக்களும் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களும் வழிபடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அயோத்தி வழக்குல பயன்படுத்தின ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற சிவில் சட்ட கோட்பாட வச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, தொல்லியல் சான்றுகளின்படி இது ஒரு இந்து கோயில் கட்டமைப்புன்னு சொல்லிட்டு முஸ்லிம் தரப்பு தொழுகை நடத்த மாற்று இடத்த அரசிடம் கேட்கலான்னு அறிவுறுத்திருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு சட்ட முரண்பாடு தோணுது. 1991ல வழிபாட்டு தலங்கள் சட்டம்னு ஒன்னு வந்துச்சே, அதுல என்ன சொல்லிருக்கு? ஆகஸ்ட் 15, 1947ல ஒரு வழிபாட்டு தலம் யார் கட்டுப்பாட்டுல இருந்ததோ அதே நிலைதான் தொடரணும்னு அந்த சட்டம் தெளிவா சொல்லுது. அப்போ அந்த சட்டத்தை மீறி இந்த போஜாசாலா விவகாரத்துல கோர்ட் எப்படி தலையிட முடியும்? இது சட்ட மீறல் இல்லையா? இது சட்ட மீறல் கிடையாது. அந்த சட்டத்திலே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதாவது பிரிவு 4 சப்டிவிஷன் 3. இதன்படி 1958ல வந்த தொல்லியல் இடங்கள் சட்டத்துக்கு கீழே வர்ற பாதுகாக்கப்பட்ட சின்னங்களுக்கு இந்த 91 சட்டம் பொருந்தாது. அடடே, அப்படியென்றால் 100 வருஷத்துக்கு முந்தைய பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களுக்கு இந்த 47 காலக்கட்டு பொருந்தாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த போஜாசாலா வளாகம் ஏஎஸ்ஐ பாதுகாப்புல இருக்கிற ஒரு வரலாற்று சின்னம். அந்த ஒரு சட்ட ஓட்டையை பயன்படுத்தி தான் இப்போ கேஸ் நடக்குது. இது நேர்கள் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்ன விதிவிலக்கு எப்படிப்பட்ட ஒரு டமினோ எஃபெக்ட உருவாக்குது பாருங்க. கண்டிப்பா. இதே மாதிரி ஞானவாபி, ஷாஹி ஈத்கா போன்ற மற்ற விவகாரங்களுக்கும் இது பெரிய வாசலை திறந்து விட்டுருக்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தேடிட்டே போனா அதுக்கு முடிவே இருக்காதே. அந்த அச்சம் நியாயம்தான். வரலாற்றை தெரிஞ்சுக்க மக்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு ஜனநாயக சகவாழ்வில் வரலாற்று சின்னங்களை நாம எப்படி பகிர்ந்துக்கிறோம், நிகழ்கால நல்லிணக்கத்தை எப்படி மெயின்டைன் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மைதான். சரி, உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் வரலாற்று சிக்கல்களை தாண்டி இந்தியாவின் உண்மையான ராஜதந்திர பரீட்சை உலக அரங்கில் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, முதல்ல நார்டிக் நாடுகளை எடுத்துக்கலாம். ஆஸ்லோல நடந்த இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு பத்தி பேசலாம். அங்க பிரதமர் மோடி நார்வே பிரதமர் ஜோனஸ் கார்ஸ்டோர் உள்ளிட்ட தலைவர்களை சந்திச்சாரு. இந்தியாவோட மெயின் டார்கெட் ஆர்டிக் ஆராய்ச்சி கவுன்சில்ல நம்ம பங்கு அதிகப்படுத்துறது தானே? ஆமா, ஆர்டிக் பகுதியில பனி உருகிறது நம்ம பருவமழையை நேரடியாக பாதிக்கும். அதனால நார்வே நாடுகளின் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை. ஆனா அதே மேடையில நார்வே பிரதமர் ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையாவே கேட்டாரே. கரெக்ட். உக்ரைன் போரை நிறுத்த இந்தியா ரஷ்யாவுக்கு பிரஷர் கொடுக்கணும்னு அவர் கேட்டாரு. இங்கதான் இந்தியாவின் டிப்ளமசி ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. உக்ரைன் போருக்கு அப்புறம் நாம நம்மளோட கச்சா எண்ணெய் தேவையில 40% ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறோம். ஆமா, நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட். இத நார்வே பிரதமரும் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களோட எரிபொருள் தேவையை நாங்க மதிக்கிறோம், ஆனா புதின் கிட்ட பேசக்கூடிய நெருக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. உலக நாடுகளோட அழுத்தத்துக்கும் நம்ம பொருளாதார தேவைக்கும் நடுவுல இந்தியா ரொம்ப சாதுரியமா பேலன்ஸ் பண்றது ஆச்சரியமா இருக்கு. இதே வெளியுறவு கொள்கையோட இன்னொரு நகர்வு தான் இத்தாலியோட நாம போட்டிருக்கிற கூட்டணி. ஆமா, பிரதமர் மோடியும் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியும் சேர்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல இண்டோ மெடிட்டரேனியன் காரிடார் பத்தி விரிவாக பேசியிருக்காங்க. அதாவது ஐமெக் திட்டத்தோட ஒரு நீட்சி, இந்திய பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிற திட்டம். இது சீனாவுக்கு எதிரான ஒரு நேரடி வியூகம் தானே? கண்டிப்பா. 2029க்குள்ள 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை 20 பில்லியன் யூரோக்களாக உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, ஆசியாக்குள்ள வியட்நாமோட ராணுவ தளவாடங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ராஜ்நாத் சிங் ஹானோய் போயிருந்தாரு. அங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் குவாண்டம் டெக்னாலஜி ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகியிருக்கு. இதுல ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னது? இத்தாலியோ இல்ல வியட்நாமோ எல்லா நாடுகளுமே இப்போ ஏஐ மற்றும் டெக்னாலஜியை தான் அவங்க வெளியுறவு கொள்கையோட மையமா மாத்திட்டு வராங்க. எதிர்கால போர்களும் வர்த்தகங்களும் டேட்டாவால தான் தீர்மானிக்கப்படும். ரொம்ப கரெக்ட். ஆனா என்னதான் ராஜதந்திர ஒப்பந்தங்கள் பேப்பர்ல போட்டாலும்
கடல்ல நடக்கிற சின்ன மாற்றங்கள் கூட இதை எப்படி தலைகீழா மாத்தும்னு நேயர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நீங்க தினமும் ஆபீஸ் போற மெயின் ரோட் திடீர்னு பிளாக் ஆனா என்ன ஆகும்? பல கிலோமீட்டர் சுத்தி போகணும், பெட்ரோல் செலவு அதிகமாகும், டைம் வேஸ்ட் ஆகும். உலக பொருளாதாரத்துக்கும் இதே நிலைமை தான். நீங்க ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்றீங்க. அதாவது உலக வர்த்தகத்தின் உயிர் நாடிகளான கடற்போக்குவரத்து நெரிசல் பகுதிகள். ஆமா, உலக வரைபடத்துல 3 முக்கியமான இடம் இருக்கு. மலாக்கா ஜலசந்தி, பாப் எல் மாண்டேப், அப்புறம் ஹார்முஸ் ஜலசந்தி. இதுல மலாக்கா ஜலசந்தி ஆசியாவோட உயிர் நாடி. உலக கடல்வழி வர்த்தகத்துல 24% இது வழியா தான் நடக்குது. சீனாவோட எண்ணெய் தேவையில 75% இது வழியா தான் போகணும். அதனால தான் இத மலாக்கா டைலாமானும் சொல்றாங்க. இந்த பாதையை யாராவது அடைச்சிட்டா சீனா மூச்சு திணறிப் போயிடும். அடுத்தது பாப் எல் மாண்டேப். இதுக்கு கண்ணீரின் வாசல்னு பேரு. என்னன்னா செங்கடல் வழியா போற கப்பல்கள் மேல ஏமன் நாட்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதனால என்ன பாதிப்புன்னு நேயர்கள் யோசிக்கலாம். செங்கடல் பாதுகாப்பற்றதா மாறினதால அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர்ற எல்பிஜி கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுத்தி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா வருது. அதனால பயணம் 20 நாள் தாமதமாகுது. இன்சூரன்ஸ் வாடகையெல்லாம் பல மடங்கு ஏறிடுச்சு. இதன் நேரடி விளைவுதான் இந்தியாவுல ரீசெண்டா பெட்ரோல் டீசல் விலை 90 சேர்னது. சமையல் எரிவாயு சப்ளையும் குறையுது. இங்கேயா ஏமன்ல நடக்கிற தாக்குதல் நம்ம வீட்டு கிச்சன் பட்ஜெட்டை எப்படி மாத்துது பாத்தீங்களா? இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதே நேரத்துல நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி இன்னொரு நியூஸும் இருக்கு. அதானி இஷ்யூ தானே? ஆமா, பல மாசமா பங்குச்சந்தையில சலசலப்பு ஏற்படுத்திய அதானி குழுமோ மேலான மோசடி குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதித்துறை முழுசா ரத்து பண்ணிட்டாங்க. இது உள்கட்டமைப்பு துறைக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அது பங்குச்சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா கடல்ல ஒரு பக்கம் பிரச்சனைனா நிலப்பகுதியில இன்னொரு பெரிய பிரச்சனை கிளம்பியிருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் காங்கோல எபோலா வைரஸ் பரவலை முன்னிட்டு அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. எபோலாக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் தோணலாம். ஆப்பிரிக்கா, குறிப்பா காங்கோ கோபால்ட், காப்பர் மாதிரியான அரிய கனிமங்களோட பெரிய சுரங்கம். நம்ம வியட்நாமோட ஏஐ பத்தி பேசணும் இல்லையா? அந்த தொழில்நுட்பங்களுக்கு தேவையான கனிமங்கள் அங்கிருந்து தான் வருது. எபோலாவால சுரங்க வேலைகள் முடங்குனா குளோபல் சப்ளை செயின் அப்படியே கட் ஆயிடும். அட பாவமே! புவியல், போர், வைரஸ், வர்த்தகம்னு எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது மலைப்பா இருக்கு. இந்த சங்கிலில ஒரு கண்ணி அருந்தாலும் உலகத்தோட மறுமுனையில பெரிய அதிர்வலை வருது. கண்டிப்பா. நேயர்களே, இன்னைக்கு நாம எவ்ளோ தூரம் வந்திருக்கோம்னு பாருங்க. யுஏபிஏ சட்டத்துல பெயில் மறுக்கப்படுறது எப்படி ஆர்டிகிள் 21 கேள்விக்குள்ள ஆக்குதுன்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் சாந்தி ஆக்ட் மூலமா 4000 கோடி இழப்பீட்டு வரம்பு எப்படி மக்களின் பாதுகாப்பை விட பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் தருதுன்னு விவாதிச்சோம். போஜாலா விவகாரம் மூலமா 91 சட்டத்தோட ஓட்டைங்களை அலசணும். அப்புறம் நார்டிக் மாநாடு, இத்தாலியோட வர்த்தகம், வியட்நாமோட ஏஐ ஒப்பந்தம்னு இந்தியாவின் ராஜதந்திரத்தை பார்த்தோம். கடைசியா கடல்ல நடக்கிற ஹவுதி தாக்குதல்கள் நம்ம பெட்ரோல் விலையை எப்படி மாத்துது, எபோலா வைரஸ் எப்படி டெக்னாலஜி சப்ளையை முடக்குதுன்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். சட்டம், வரலாறு, டிப்ளமசி, பொருளாதாரம் இது எல்லாமே தனித்தனி கிடையாது. எல்லாம் ஒரே கதையோட வேற வேற அத்தியாயங்கள்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமே நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த பெரிய வலைப்பின்னலோட சேர்த்து யோசிச்சு பாருங்க. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேயர்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு புது சிந்தனையை விட்டுட்டு போலான்னு இருக்கேன். சொல்லுங்க, என்ன அது? நாம நார்டிக் மாநாட்டுல ஆர்டிக்க பத்தியும் உலக வர்த்தகத்துல மலாக்கா மற்றும் சுயஸ் கால்வாய் பத்தியும் பேசணும் இல்லையா? ஆமா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை பருவநிலை மாற்றத்தால ஆர்டிக் பனிப்பாறைகள் முழுசா உருகி ரஷ்யாவுக்கு மேல ஒரு புது கடல்வழி பாதை நிரந்தரமா உருவானா என்ன நடக்கும்? வாவ்! அப்படி நடந்தா ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான தூரம் பல 1000 கிலோமீட்டர் குறைஞ்சிடுமே. அதுதான் விஷயமே. அப்படி ஒரு ரூட் வந்தா இப்போ உலகத்தோட உயிர்நாடியாக இருக்கிற மலாக்கா மற்றும் சுயஸ் கால்வாயோட முக்கியத்துவமே அழிஞ்சிடும். அடோ! சீனாவுக்கு மலாக்கா மேல இருக்கிற பயம் போயிடும். மத்திய கிழக்கு நாடுகளோட பவர் குறையும். ஆர்டிக் பாதையை கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ரஷ்யாவோட பலம் பல மடங்கு எகிரிடும். உலக அதிகார மையமே தலைகீழா வாரிடும் சொல்றீங்க? ஆமா, புவியியல் மாறினா உலக அரசியல்ல முற்றிலுமா மாறிடும். இத பத்தி நேயர்கள் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப திகைக்க வைக்கிற ஒரு ஆங்கிள் இது. நேயர்களே, இத பத்தின உங்க எண்ணங்களையும் இன்றைய இந்த அலசல் பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். நன்றி.